ரங்க ராட்ன ரகசியம்னு நான் ஏன் பேர் வச்சேன்னு சொல்றேங்க. ரங்கராட்னம்னா தூரி. இந்த ஜெயின் வீல்னு சொல்லுவாங்கல்ல, ஜெயின் கோல்டன் ஐன்னு சொல்லுவாங்க. லண்டன்ல இருக்கும். பெருசா மேல தூரி மாரி போயிட்டு வரும் இல்லைங்களா? சுத்திட்டு இருக்கும் இல்லைங்களா? ஏன் அதுக்கு பேர் வச்சேன்னா, நீங்க அந்த ராட்னம் இருக்குல்ல, பெரிய ராட்டனம் கோல்டன் ஐ. அதுல போய் உட்காருங்க. எப்படி தெரியுமா இருக்கும்? மேல போகும்போது நல்லா இருக்கும். கீழ வரும்போது அடிவயிறுலாம் கலங்கும். அப்போ அது ஒரு எமோஷன் தானே பாருங்க. கீழ வரும்போது என்னமோ பண்ணுதல்ல, அப்ப நடுமனம் ஓப்பன் ஆகுது. அதனால தான் அப்படி இருக்கு உங்களுக்கு. ஆமாங்க. அப்ப புத்தி வந்துரும். இதான் டிஃபரன்ஸ்ங்க. சின்ன டிஃபரன்ஸ்ங்க. நடுமனம் ஓப்பன் ஆகுது, புத்தி வருது. நல்லா தெரியுங்க உங்களுக்கு. எதுக்கு இதுக்கு ரங்கராட்ட ரகசியம்னு பேர் வச்சேன்னா, முதல்ல இந்த ராட்ன சுத்தும் பொழுது தான், நான் அது இறங்கும் பொழுது நடுமனம் ஓப்பன் ஆகுதுன்னு நான் கண்டுபிடிச்சு, அந்த டைம்ல ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிச்சேன். என் வாழ்க்கையில நல்ல விஷயத்த ரெக்கார்ட் பண்றதுக்கு நேரா ராட்னம் போயிருவேன். முதல்ல எழுதி வச்சிருப்பேன். நல்ல விஷயம் எழுதி வச்சுட்டு உட்கார்ந்திருப்பேன். கீழ வரும்போது அப்படி நினைச்சிட்டே இருப்பேன். இது நான் பிராக்டிகலா பண்ணி பார்த்திருக்கேங்க. அப்படி ரெக்கார்ட் பண்ணி தான் நான் முதல்ல பிராக்டிஸா வச்சிருந்தேன். அப்புறம் தான் வேற எப்பப்பெல்லாம் ஓப்பன் ஆகுதுன்னு ஆராய்ச்சி பண்ணி தான் இப்ப இவ்வளவு கண்டுபிடிச்சிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். அதனால அந்த முதல்ல எனக்கு அது சென்டிமெண்டா ரங்க ராட்டின ரகசியம்னு பேர் வச்சிருக்கேங்க. இங்க பாருங்க, இந்த நிறைய பேர் வச்சிருக்கேன்ல, எல்லாமே நான் வச்ச பேரு. சும்மா வைக்கிறது தான். இது எந்த புக்லயும் எங்கேயுமே கிடைக்காது. நான் யோசிப்பேன், ஒரு டெக்னிக் வந்தோடனே நானா யோசிச்சு ஒரு பேர் வச்சிருவேன். அந்த பேர் கேட்ட உடனே ஞாபகம் வரக்காக ரங்க ராட்டின ரகசியம்